அதே மாதிரி ராஜான்னு சொன்னா இவர்கிட்ட ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. கவிஞர்களை கூட்டு வந்து உட்காந்து தொற்கிழி கொடுக்கறதெல்லாம் கிடையாது இவருடைய வேலை. சொற்கிழி தான். சொற்கிழினா கவிஞரை கொண்டு வந்து உட்கார வச்சு இவர் தன்னுடைய சொற்களால கிழிக்கிறது அவங்கள. இந்த மாதிரி சொல்லுங்களா பார்க்கலாம். மரபு கவிதையில இருந்து புது கவிதை வரைக்கும் சும்மா இங்க இருந்து அப்படியே பீச்சை பார்ப்பாரு. அப்படியே ஒரு கவிதை சொல்லுவார். பார்த்திபன், இந்த கடலும் கரையும் சேர்ந்தே இருக்கிறது, நீ மட்டும் ஏன் பிரிந்திருக்கிறாய் அப்படின்னு கூட ரொம்ப ஸ்பான்டேனியஸா பேச ஆரம்பித்தார். அந்த மாதிரி சகல விதமான திறமைகளும் கொண்ட ஒரு மனிதர். அவரை சந்திச்சது, அவர் கூட பழகினது, அது எல்லாமே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு மனைவி வந்து சிக்கா ஹாஸ்பிட்டல் படுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட உயிர் போற கண்டிஷன். அப்ப டாக்டர் சொல்லியிருக்காங்க பிளட் ஏற்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஹஸ்பண்ட் போய் கேட்டிருக்காரு, அம்மா அவனுக்கு என்னமா என்ன ரத்த பிரிவு என்னன்னு கேட்டிருக்காரு. அதை வந்து வேற ஒருத்தர் சொல்றாரு. அதாவது நான் போய் என் ஒய்ஃப் கிட்ட கேட்டேன். அதுக்கு ஒய்ஃப் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து நம்பிக்கை விட்டுற மாதிரி 2 வார்த்தை சொல்றாங்களே தவிர ரத்த பிரிவு என்னன்னு கடைசி வரைக்கும் சொல்லவே கிடையாது. அப்ப என்னதானே சொன்னாங்க அப்படின்னா, அவங்க பி பாசிட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரத்த பிரிவு என்னன்னு கேட்டா பி பாசிட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. இவருக்கு அது புரியல. இவர் என்ன நினைச்சிருக்காரு, தன்னம்பிக்கையாக சொல்றாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் அந்த பிளட்டை ஏற்காம அந்த மாதிரி செத்தே போயிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் விவரமே இல்லாம இருப்பாங்க. இவர்கிட்ட போனதுக்கு அப்புறம் நமக்கு நிறைய விவரம் இருக்குது. உண்மையிலேயே நான் வந்து இதெல்லாம் ஏதோ பணம் வாங்கிட்டு பேசுறேன்னு சத்தியமா நினைக்க வேண்டாம். ஆனா நான் பணக்காரன் ஆனது காரணமே வந்து சிவசங்கர் தான். அதே மாதிரி இது சிவாலயம் மட்டும் இல்ல, ஒரு சரணாலயம். சரணாலயம்னா வேடந்தாங்கல் மாதிரி நிறைய பறவைகள் வந்து போடுற மாதிரி நிறைய பலதரப்பட்ட மக்களை ஒரே டேபிள்ல இவரோட பார்க்கலாம். அதாவது நிறைய கோயில் நவகிரகம் இருக்கும். ஆனா நவகிரகத்துக்கு சில கோயில் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரே அவருடைய டைனிங் டேபிள் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தொழிலதிபர் இருப்பாரு, ஒரு சராசரி மனுஷன் இருப்பாரு, ஒரு பெரிய விமானம் ஓட்டுறவர் இருப்பாரு. அந்த மாதிரி பலதரப்பட்ட மனிதர்கள் நம்ம அங்க சந்திக்க முடியும்.